பரலோகத்துக்கென்று காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பூலோகத்திலே இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் பெருக்கமாக ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்தனையோடு இந்த பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். சரித்திரத்தில் நான் வாசிக்கும்போது முகலாயர்கள், மகமதியர்கள் ஆப்கானிஸ்தானத்திலே இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார்கள். பாபர் என்ற ஒருவர் முதலாவதாக வந்தார். அப்பொழுது இந்தியாவில் பெரிய அரசர்கள் வாழ்ந்தார்கள். அதில் விசேஷ விதமாக ரஜபுத்திரர்கள். அந்த அரசர்கள் மிகவும் வீரம் பொருந்தியவர்கள், பராக்கிரமசாலிகள். ஆகவே இந்தியாவில் பெரிய படைகளோடு பராக்கிரமசாலிகளான அரசர்கள் அங்கு இருந்தார்கள். அந்த பாபர் வரும்போது ஒரு சிறிய சேனையோடு தான் வந்தார். வந்த போதிலும் இந்து அரசர்களுடைய பெரிய சேனைகளை தோற்கடித்து இந்த இந்தியாவிலே ஒரு அரசை ஸ்தாபித்தார் என்று சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அப்படியே ஒரு சிறு சேனையை கொண்டு வந்து பெரிய சேனைகளை, அதுவும் வீர தீரமுள்ள ரஜபுத்திர வீரர்களை எல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்றால் அது எப்படி முடிந்தது என்றால் அதில் 2 விசேஷமான காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஒன்று, அந்த அரசர்கள் அந்த சேனைகளுக்கு என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். என்ன என்றால், கொள்ளையடிக்கிற பணங்களிலே தங்களுக்கு கிடைக்கிற பணங்கள், ஏராளமான பணங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் அல்லவா, அந்த பணங்களில் எந்த விதமான வித்தியாசம் இன்றி அந்த கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை எல்லோரும் சமமாக பகிர்ந்து கொள்வது என்று ஒரு வாக்கு கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு அநேக மகமதியர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருப்பதற்கு காரணம் அதொன்று. அரசர்களுக்கென்று அதிகம், சேனை தலைவர்களுக்கென்று அதிகம், அப்படியல்ல, எல்லோருக்கும் சமமாக அந்த கொள்ளையடித்த பொருள்களை பகிர்ந்து கொள்வது என்ற ஒரு வாக்குறுதி அங்கே இருந்தது. அடுத்தபடியாக பெரிதாக அந்த வீரர்களை உற்சாகமாக போரிடச் செய்தது என்னவென்றால், இந்த சண்டை ஒரு தர்ம யுத்தமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. இந்த சண்டையில் யாராவது இறந்தார்களானால் அவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள். வெற்றி பெற்றார்களானால் ஏராளமான சொத்து பணம் கிடைக்கும். அந்த பரலோகத்தில் அவர்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும், எவ்வளவு நேரம் என்றாலும் குடித்து கொண்டே இருக்கலாம், எத்தனை பெண்களை வேண்டுமென்றாலும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இப்படிப்பட்ட ஒரு வாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வீரர்கள் இறந்தாலும் ஒன்றுதான், இருந்தாலும் ஒன்றுதான் என்று அவர்கள் வீரமாக போரிட்டார்கள். மகமதிய மார்க்கத்தில், இந்து மார்க்கத்தில், இன்னும் ஏனைய மார்க்கங்களில் பரலோகத்தை பற்றி ஓரளவு பேசத்தான் பேசப்படுகிறது. கைலாயம், மோட்சம், இப்படிப்பட்ட கருத்துக்கள் இந்து மார்க்கத்தில் பரவி கிடக்கின்றன. மகமதிய மார்க்கத்திலேயும் அவர்கள் பரலோகத்தை விசுவாசிக்கிறார்கள், தேவ தூதர்களை விசுவாசிக்கிறார்கள். புத்த மார்க்கத்தில் பரலோகம் என்பது என்ன, நிர்வாணா என்ற ஒரு நிலைமை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மஸ்தான் என்று ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் அநேக பாட்டுகளை பாடினார். அவர் பாடும்போது பரலோகம் என்பது குணக்குடி என்ற ஒரு இடம், அதற்கு பெயர் குணக்குடி என்று அவர் அங்கே சூட்டினார். திருவள்ளுவர் கூட பரலோகத்தை பற்றி பாடும்போது அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 விசேஷமான பொருள்களை பற்றி அவர் சொன்னார். அறத்தை பற்றி பாடினார், இன்பத்தை பற்றி பாடினார், பொருளை பற்றி பாடினார். ஆனால் வீடு என்பதை பற்றி அவர் பாடவில்லை. அந்த வீடு என்பது அது விளக்கப்படவில்லை திருக்குறளில். இந்த 3ஐயும் அவர்கள் கடைப்பிடித்தால் வீடு பெறலாம் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரலோகம் என்பது என்ன என்று திட்டவட்டமாக இந்த கிறிஸ்தவர்களது வேதமாகிய இந்த விவிலியத்தில்தான் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்படாத அநேக காரியங்கள் இருக்கிறது. மனிதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேதம் பதில் சொல்லுகிறதில்லை. ஆனாலும் மற்ற மார்க்கத்திலே இல்லாத, மற்ற வேதங்களிலே இல்லாத ஏராளமான காரியங்கள் பரலோகத்தை பற்றி வெகு திட்டவட்டமாக இந்த வேதத்தில் பேசப்படுகிறது. அவைகளை உங்கள் முன்பாக நான் வைக்கும் முன்னதாக ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை சொல்வதற்கு நான் எம்மாத்திரம் தகப்பனே. ஆவியானவர் தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் விசேஷமாக இந்த நாளில் பேச வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்காக வைத்த
ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த வீடு எப்படிப்பட்டது என்ற ஒரு விசேஷமான இந்த செய்தியை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நீர் சொல்லி உம்முடைய தெய்வீக சத்தத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீர் உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். இன்றைக்கு மக்கள் இந்த பரலோகத்தை பற்றி அநேகமாக அங்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானத்தின் பிரகாரமாக இந்த பரலோகத்தை பற்றி நாம் வாசிக்கும்போது, நான் உங்களுக்கு முதல் 2 நாளிலே சொன்னேன், இந்த உலகங்களெல்லாம் ஒன்றையோடு ஒன்று சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய உலகம் அதிலே ஒன்று. இந்த 9 கிரகங்களை சுற்றி பெரிய சந்திரன்கள் 33 சந்திரன்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த 33 சந்திரன்களையும், பெரிய சந்திரன்கள், சிறு சிறு சந்திரன்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. இவைகளையும் இந்த 9 உலகங்களையும் இந்த சூரியன் இழுத்து கொண்டு இன்னொரு பெரிய சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அதற்கு எர்க்லஸ் கிளஸ்டர் சிஸ்டம் என்று பெயர். அதில் 1000 சூரியன்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படியானால் இதில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சூரியன் இந்த 9 உலகங்களையும், இந்த உலகங்களை சுற்றி ஓடுகிற ஏராளமான இந்த சந்திரன்களையும் இழுத்து கொண்டு தன்னுடைய ஆகர்ஷண சக்தினாலே, இழுப்பு சக்தினாலே, ஈர்ப்பு சக்தினாலே இழுத்து கொண்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை படித்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய மேக்னெட் தான் ஒரு சிறிய மேக்னெட்டை இழுக்க முடியும். பெரிதான ஒரு மேக்னெட் சிறிதான ஒரு மேக்னெட்டை இழுக்க முடியும். ஆகவே நம்முடைய சூரியன் இந்த உலகத்தை விட 1,13,000 மடங்கு பெரிதாக இருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொன்னேன். நம்முடைய உலகம் 1,30,000 உலகத்தை இந்த சூரியனிலே போட்டு அடக்கி விடலாம். நம்முடைய கிரகங்களிலே பெரிய கிரகமான ஜூபிட்டர் என்ற கிரகம் நம்முடைய உலகத்தை விட 1,312 மடங்கு பெரியது. அப்படியானால் அந்த சூரியன் ஒரு பெரிய கோலம். நமது 8,000 மைல் விட்டம், அது 8,60,000 மைல் விட்டம் அந்த சூரியன். ஆகவே அந்த பெரிய கோலம், அந்த பெரிய கோலத்தின் மத்தியில் காந்த மண்டலம் இருக்கிறது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது. அது எப்பவுமே வடக்கு தெற்காக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய உலகம், இந்த உலகத்தின் வடக்கு தெற்காக காந்த மண்டலம் இருக்கிறது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது. அந்த சூரியனில் இருக்கிற அந்த காந்த மண்டலம் பெரிய காந்த மண்டலமானபடினாலே, வல்லமை உள்ளதானபடினாலே இந்த உலகத்தின் காந்தத்தை இழுக்கிறது. அதே போல் மற்ற உலகத்தின் காந்தங்களை ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகம் போகும்போது வட்ட வட்டமாக சுற்றி கொண்டு வருகிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அப்படியானால் நம்முடைய சூரியன் இதே போல் 1000 மடங்கு 1000 சூரியன்கள், நம்முடைய சூரியனை விட அநேக மடங்கு பெரிதான சூரியன்கள் இருக்கின்றன. 1000 சூரியன்கள் ஒரு பெரிய ஒரு சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு பேர் செலிசஸ்ன்னு பேர். அந்த சூரியனுக்கு பேர். அது எவ்வளவு பெரிய சூரியனாக இருக்க வேண்டும்? உங்களுக்கு நான் சொன்னதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய மேக்னெட், பெரிய காந்தம்தான் ஒரு சிறிய காந்தத்தை இழுக்க முடியும். அதே போல இந்த 1000 சூரியன்கள், அதை சுற்றி ஓடுகிற உலகங்கள், அதை சுற்றி ஓடுகிற சந்திரன்கள், இவைகள் எல்லாவற்றையும் 1000 சூரியன்களை இழுத்து கொண்டு ஓட வேண்டும் என்றால் அந்த செலிசியஸ் என்ற அந்த சூரியன் எவ்வளோ பிரமாண்டமான சூரியனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். சரி, இப்படிப்பட்ட இந்த சிஸ்டம், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிஸ்டங்கள் இன்னொரு பெரிய சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நட்சத்திர மண்டலத்தில் நம்முடைய பால்வேதி மண்டலம் ராத்திரியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் விளைவிலேர் என்று அப்படி ஒரு பெரிய ஒரு வெள்ளை நிறம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு பெரிய ஆறு மாதிரி ஓடும். ஆகவே இது பால்வேதி மண்டலம் என்று பெயர். இதுக்கு கேலக்ஸி என்று சொல்கிறார்கள், நெபுலா என்று சொல்கிறார்கள். இதை தமிழிலே பால்வீதி மண்டலம் என்று சொல்கிறோம். இந்த பால்வீதி மண்டலத்தில் 12 கோடி சூரியன்கள் இருக்கின்றன நம்முடைய பால்வீதி மண்டலத்தில். அப்படியானால் இந்த 12 கோடி சூரியன்களை பிளைடீஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் அல்ல, 250 சூரியன்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். இந்த 250 சூரியன்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறார்கள்? அதை விட கூட இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தூரதர்ஷ்ட கண்ணாடியில் 250 சூரியன்களை பார்க்கிறார்கள். பிளைடீஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திரம். அது நம்ம ஒரே ஒரு நட்சத்திரமாகத்தான் வானத்திலே பார்க்கிறோம். அது அந்த 250 பெரிய சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய காந்த அலைகளினாலே இந்த 12 கோடி சூரியன்களையும் அதனுடைய கிரகங்களையும் இழுத்து கொண்டு ஓடுகிறது என்று விஞ்ஞானிகள் திட்டவட்டமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் இப்போ சொல்வதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் அல்ல, ஒரு கற்பனை அல்ல.
நிச்சயமாக கண்டுபிடித்த ஒரு காரியங்கள். சரி, இந்த மாதிரி பால்வீதி மண்டலங்கள், எத்தனையோ பால்வீதி மண்டலங்கள் இருக்கிறது. இன்றைக்கு மிகவும் வல்லமையுள்ள அந்த தொலைதூர கண்ணாடியின் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான பால்வீதி மண்டலங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆண்ட்ரமீடா என்று சொல்லப்பட்ட பால்வீதி மண்டலம் நமக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு பால்வீதி மண்டலம். இப்படி பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆயிரக்கணக்கான பால்வீதி மண்டலங்கள், இதை இந்துக்கள் என்ன சொன்னார்கள்? அண்டம் என்று சொன்னார்கள். அண்டம், பால்வீதி மண்டலம் என்பது இந்த 12 கோடி நட்சத்திரங்கள் இருப்பது அண்டம் என்று சொன்னார்கள். சரி, அப்படியானால் எத்தனை அண்டங்கள் இருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய இந்து மார்க்கத்தில் என்ன சொன்னார்கள்? அண்ட சராசரங்கள் என்று சொன்னார்கள். ஏராளமான அண்டங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் அதே தான் சொல்கிறது. ஏராளமான அண்டங்கள், பால்வீதி மண்டலங்கள், நெபுலா ஆர் கேலக்சி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள்? இந்த எல்லா பால்வீதி மண்டலங்களும் தங்களுடைய பாதையிலே சுற்றி ஓடுகிறது. ஏதோ மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சக்தி இந்த பால்வீதி மண்டலங்களை இழுத்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆயிரக்கணக்கான பால்வீதி மண்டலங்கள் இந்த தூர திருஷ்டி கண்ணாடியிலே பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பால்வீதி மண்டலங்களை பார்க்க முடிகிறது. அந்த பால்வீதி மண்டலங்கள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக அவைகள் ஆங்காங்கு இருந்து அப்படியே சுற்றி ஓடுகிறது. அந்த மத்தியில் ஏதோ ஒரு சக்தி, ஒரு பெரிய ஒன்று இருக்கிறது. அந்த கோலமோ அந்த பிம்பமோ இந்த பால்வீதி மண்டலங்கள் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டிருக்கிறது. அதை சுற்றி அது ஓடுகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த மத்திய பாகத்தில் இருக்கிற அந்த சென்ட்ரல் வேர்ல்ட், அந்த மத்திய உலகம் என்ன என்பதை விஞ்ஞானிகள் இன்றும் பார்க்க முடியவில்லை. இன்றும் தூர திருஷ்டி கண்ணாடி மூலியமாக கவனிக்க முடியல. ஆனாலும் இந்த பால்வீதி மண்டலங்களுடைய ஓட்டத்தை அவர்கள் கணக்கு பார்த்து மத்தியில் ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, அது இவைகள் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு ஓடுகிறது என்று மாத்திரம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்ல முடிகிறது. அதைத்தான் நாம் பரலோகம் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் இத்தனை பால்வீதி மண்டலங்களையும் இழுத்து கொண்டு ஓடுகிற ஒரு உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த உலகம் எவ்வளவு பெரிய பிம்பம், எவ்வளவு பெரிய கோலமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே விஞ்ஞானத்தின் பிரகாரமாக இந்த சென்ட்ரல் வேர்ல்ட், அந்த மத்தியத்தில் இருக்கிற உலகம் பிரம்மாண்டமான உலகம். இந்த அண்ட சராசரங்களில் காணப்படுகிற எல்லா சூரியன்களை விட, எல்லா நட்சத்திரங்களை விட, எல்லா உலகங்களை விட மிக 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 பெரியது என்று விஞ்ஞானிகள் இன்னைக்கு திட்டவட்டமாக சொல்கிறார்கள். ஆகவே பரலோகம் என்று ஏதோ ஒரு சின்ன இடம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். விஞ்ஞானிகள் சொல்லுகிறதை பார்த்தால் அது ஒரு பெரிய காந்த மண்டலம், பிரம்மாண்டமான காந்த மண்டலம். இத்தனை கோடி சூரியன்களை, இத்தனை ஆயிரம் பால்வீதி மண்டலங்களை இழுத்து கொண்டு ஓடுவதென்றால் சாதாரணமான காந்த மண்டலமாக இருக்க முடியாது. திருமறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த இடத்தில் ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்று அநேக இடங்களிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பரமண்டல ஜெபம் செய்யும் போது கூட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் சொல்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் எங்கு வாசம் செய்கிறார் என்றால் அவர் இந்த பரமண்டலத்திலே வாசம் செய்கிறார். சங்கீதம் 103வது சங்கீதம் 20வது வசனத்திலே வாசிக்கிறேன், 103வது 19வது வசனத்திலே வாசிக்கிறேன். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை வானத்திலே ஸ்தாபித்திருக்கிறார். அந்த பரமண்டலத்திலே, அதை வானம் என்று சொல்லும்போது ஜெபத்திலே சொல்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிங்க. 27வது வசனம், தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரம். கேள்வி கேட்டுவிட்டு அவர் அநேக வசனங்களை நமக்கு அங்கு சொல்லுகிறார். சரி, 34வது வசனத்தை வாசிக்கிறேன். 34வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு பாருங்க. சரி, 36வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. சரி, 39வது வசனத்திலே வாசிக்கிறோம், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் இங்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்திலே தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லும்போது அந்த வானம் என்பதற்கு வேதம் இன்னொரு என்ன சொல்லுகிறது? பரலோகம் என்று சொல்லுகிறது. பரலோகம் என்பது ஆண்டவருடைய வாசஸ்தலம். அப்படியானால் அந்த பரலோகத்திலே இருந்து ஆண்டவர் இந்த உலகம் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய கைகளினாலே தம்முடைய வல்லமையினாலே அவர் தாங்கி வருகிறார் என்பதை வேதம் விசேஷ விதமாக என்ன செய்கிறது என்றால் அங்கு தம்முடைய பிள்ளைகளிடத்தில்
அங்கு ஆண்டவர் ஏராளமான இடங்களிலே அங்கு பேசுகிறார். இந்த பரலோகம் அவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பரலோகத்தை பற்றி திருமறை என்ன சொல்கிறது? நெகேமியா என்ற அந்த தீர்க்கதரிசி பரலோகத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறார்? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனையையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அப்படியானால் வானங்கள் வானாதி வானங்கள் என்று அங்கு பேசப்படுகிறது. அதே போலதான் இப்பொழுது நான் வாசித்தேன் 1 ராஜாக்கள் 8:27 வானாதி வானங்கள் என்று அங்கே பேசப்படுகிறது. அப்படியானால் ஒரு வானம் அல்ல, அங்கு அநேக வானம் இருக்கிறது என்ற ஒரு கொள்கையை திருமறை நமக்கு சொல்கிறது. அப்படியானால் அநேக அந்த வானங்கள் எத்தனை வானங்கள் என்பதை குறித்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை நான் அறியேன், தேவன் அறிவார். அப்படியானால் திருமறை என்ன சொல்கிறது? 3 வானங்கள் உண்டு என்று பேசுகிறது. அதுதான் வானம் வானாதி வானம் என்று வேதத்திலே அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் 3 வானங்களை பற்றி பேசும்போது முதலாவது வானம் நம்முடைய ஆகாய மண்டலத்தை வானம் என்று சொல்கிறோம். ஆகாய மண்டலம், காற்று மண்டலம் ஏறக்குறைய 100 மைல் இந்த பூமியில இருந்து அங்கே உண்டாகிறது. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:7-8. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அப்படியானால் முதல் வானம் என்பது இந்த ஆகாய மண்டலம். இது ஒரு 100 மைல் பக்கம் இருக்கிறது. இதிலே தான் பறவைகள் பறக்கின்றன, இதிலே தான் நமக்கு மழை பெய்கிறது, இதிலே தான் நமக்கு பனி இங்கே வருகிறது. இந்த வானம் மண்டலத்தில் இவைகளெல்லாம் இருக்கிறது என்று நாம் பார்க்கணும். வாயு மண்டலம் 100 மைல் பக்கமாக இருக்கிறது. இது முதலாவது வானம். சரி, அப்படியானால் 2வது வானம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் 681வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 681, சங்கீதம் 19வது சங்கீதம். சங்கீதம் 19 முதல்ல வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவியை தெரிவிக்கிறது. 4வது, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த வானம், நம்முடைய சூரியன் சுற்றி ஓடுகிறது என்ற ஒரு காரியத்தை இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய விஞ்ஞான புத்தகத்தில் சூரியன் எப்படியே நிற்கிறது, உலகங்கள் தான் சுற்றி ஓடுகிறது என்று நாம் இன்றைக்கும் விஞ்ஞான புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள்? நம்முடைய சூரியனும் பிரயாணப்படுகிறது, ஓடுகிறது என்று. திருமறையில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் சொன்னார், அது தன் பாதையிலே ஓடுகிறது என்று சொல்லி. அப்படியானால் சூரியன் இருக்கிற அந்த வானம் 2வது வானம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இதற்கு நட்சத்திர மண்டலம் என்று சொல்லுகிறோம். இந்த நட்சத்திர மண்டலம் என்பது 2வது வானம். எவ்வளவு நட்சத்திரங்கள் தான் சரிதான். அந்த நட்சத்திர மண்டலத்தை பற்றி நான் பேசும்போது அது எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்று வேதம் பேசுகிறது, எவ்வளவு மைல் தூரத்திலே அவைகள் இருக்கிறது என்று வேதத்திலே ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த 2வது மண்டலம் நட்சத்திர மண்டலம் பயங்கரமாக விரிந்து நம்முடைய கற்பனைகளுக்கும் எட்டாத ஏராளமான தூரத்திலே இந்த நட்சத்திர மண்டலம் விரிந்து கிடக்கிறது. அப்படியானால் இந்த நட்சத்திர மண்டலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது பரமண்டலம் என்று இங்கு திருமறை அங்கே நமக்கு சொல்லுகிறது. அந்த பரமண்டலத்திலே ஆண்டவர் வாசமாயிருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள் எல்லோரும் அந்த பரமண்டலத்திலே வாசமாயிருக்கிறார்கள். அந்த தூதர்கள் எவ்வளவு தூதர்கள் என்று திருமறை அநேக இடங்களிலே பேசுகிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளியாகமும் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருக்கிற அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. இந்த அண்டசராசரங்கள் ஓடுகிற உலகத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது அது கடற்கரை மணலை போல் இருக்கிறது என்று சொன்னார். அந்த ஒவ்வொரு உலகத்தையும் தாங்கி ஆண்டு நடத்துகிற தேவதூதர்கள், அநேக தேவதூதர்கள் அதை நடத்துகிறார்கள். அப்படியானால் அந்த தேவதூதருடைய தொகை எவ்வளவு? இந்த உலகங்கள் அண்ட சராசரங்களை பார்க்கிலும் 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான தேவதூதர்கள். அவ்வளவு தேவதூதர்களும் எங்கே இருக்கிறார்கள்? பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு நான் சொல்ல புரியல, பரலோகம் எவ்வளவு பெரியது என்று நான் சொன்னேன் அல்லவா?
அவ்வளவு பெரிய உலகத்திற்கு ஆண்டவர் சில காரியங்கள் சொல்வார். ஏன் அவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும்? இந்த கோடான கோடி தேவதூதர்கள் எத்தனை கோடி என்று நமக்கு தெரியாது. அவர் வேலை அது ஒரு 50,000 கோடியா அல்லது 1,00,000 கோடியா அல்லது கோடியா திரளான தேவதூதர்கள், அவ்வளவு தேவதூதர்களும் அந்த பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார்கள். சாமி விவேகானந்தர் ஒரு கதையை சொன்னார். இது விஞ்ஞானபூர்வமாக நான் சொன்னேன், வேதத்திலிருந்து சொன்னேன். என்றாலும் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு கோழி முட்டை அடைக்காத்தது. இந்த முட்டை அடை காப்பதற்கு 21 நாள் ஆகும் அந்த குஞ்சுகள் வெளியே வருவதற்கு. அப்பொழுது இந்த கோழி ஒரு படித்த கோழி, எங்கே படித்தது என்று கேட்கிறார்கள், ஒரு எஜுகேட்டட். அதனால் அது என்ன செய்யுது என்றால், அந்த கூட்டுக்குள்ளே அந்த குஞ்சுகள் வெளியே வரும்போது கொத்தும். 21வது நாள் வெளியே வருமானால் 20 நாளில் அல்லது 19 நாளில் அந்த முட்டை ஓட்டை கொத்திருக்கும். அந்த முட்டை ஓட்டில் ஒரு தூர் விழுந்திருக்கும். அப்புறம் 21வது நாளில் அந்த முட்டையை பிரித்து கொண்டு அது வெளியே வரும். அப்பொழுது இந்த கோழிக்கு தெரியும் 19-20 நாளில் கோழி குஞ்சுகள் உண்டாவதற்கு 7 நாட்களில் அதனுடைய அவயவங்கள் எல்லாம் உண்டாகி விடுகிறது. இந்த கோழி 7 நாட்களிலே அந்த கோழியினுடைய உருவம் உண்டாகி விடுகிறது. அந்த கோழி என்ன செய்கிறது என்றால், அப்போ உண்டான பிற்பாடு இந்த கோழி குஞ்சுகளுக்கு கதைகள் சொல்ல ஆரம்பித்தது. அந்த குஞ்சுகளும் கதைகளை கேட்டுக்கொண்டு வளர்ந்தது என்று இது ஒரு கதை. சரி, அப்போ 20வது நாளில் அது கொஞ்சம் வெளியே வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கோழி என்ன நினைத்தது என்றால், இப்போ கதை சொல்ல வேண்டாம், இந்த உலகத்தை பற்றி நாம் பேசுவோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் சந்திரன், சூரியன், மரங்கள், செடிகள், மனிதர்கள் இவர்களை பற்றி சொல்லிச்சு. இப்போ அந்த குஞ்சுகள் சொல்லிச்சு, அம்மா இத்தனை நாளாக சொன்ன கதையை பார்க்கலாம், இன்றைக்கு சொல்லுகிற கதை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிச்சு, ரொம்ப நன்றாக இருக்கிறது. அப்போ இந்த தாய்க்குள் சொல்லிட்டு, இத்தனை நாளாக கதை சொன்னது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு சொல்கிறது கதை இல்லை, உண்மையாகவே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தான் நான் சொல்கிறேன் என்று சொல்லிட்டு, அந்த குஞ்சுகளுக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லை இந்த கதை ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ இந்த கோழிக்கு, இந்த குஞ்சுகளுக்கு இது கதை இல்லை, இது உண்மையான காரியங்கள் என்று எப்படி விளக்குவது என்று அந்த கோழிக்கு தெரியல. அவ்வளவு படிக்கல, அது ரொம்ப படிக்கல. அதனால் அந்த கோழி என்ன செய்யுது என்றால், யோசி பார்த்தது. கடைசியில் அதற்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த குஞ்சுகளிடத்தில் சொல்லிச்சு, சரி நாளைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க வெளியில், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த உலகத்தை பற்றி நாம் சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய உடம்பை தடவி பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன அவயவங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. உடனே 2-3 குஞ்சுகள் என்ன சொல்லிச்சு, 2 சிறு கால்கள் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிச்சு. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, அந்த கோழி, கால்கள் உங்களுக்கு இருக்கிறது, நல்லா தடவி பாருங்கள், தொட்டு பாருங்கள், ஆமாம் இருக்குது. இந்த கால்களை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த கூட்டுக்குள்ளே, அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே கால்கள் உங்களுக்கு என்னத்துக்கு? அந்த கால்களை வைத்து அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்படியானால் அந்த முட்டை ஓட்டில் இருந்து வெளியில் நடமாட போகிறீர்கள், ஓடி ஆடி தெரிய போகிறீர்கள், அதுக்கு தான் அந்த காலை வச்சிருக்கிறார் கடவுள். அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே உங்களுக்கு கால் வேணும்னு அவசியமே இல்லையே. சரி, அப்படியானால் வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டால், ரக்கை இருக்கிறது என்று சொன்னது. அப்படியானால் இந்த அந்த கோழி கேட்டது, ரக்கை உங்களுக்கு முட்டை ஓட்டுக்குள்ளாக எதுக்கு? அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே நீங்கள் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. பின்ன எதுக்காக ரக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் வெளியே ஒரு பெரிய வெளியில் பறந்து திரிய போகிறீர்கள், அதுக்கு தான் அந்த ரெக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, வேற என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் என்னத்திற்கு உங்களுக்கு? இந்த கோழி இப்படியாக ஒவ்வொரு அவயவங்களை பற்றி சொல்லி, அவைகள் அந்த கூட்டுக்குள்ளே தேவையில்லை, அந்த ஓட்டுக்குள்ளே தேவையில்லை, முட்டை ஓட்டுக்குள்ளே தேவையில்லை. அவைகள் பின் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பரந்த உலகத்திற்கு அவைகள் இந்த கைகளையும் கால்களையும் இறக்கைகளையும் மற்றவைகளை உபயோகித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவைகளை கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு பெரிய உலகத்துக்கு வரப்போகிறீங்க, அந்த உலகத்தை பற்றி தான் நான்